சுட சுட ஓம் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நம்ம மொறுன்னு எல்லோரும் ருசித்து சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஃபார்ச்சூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஓமத்தை கரைச்சி வச்சுருந்தீங்கல்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதம்லாம் இல்லை, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சூடான எண்ணெயை இதில் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சூடான எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இல்லை வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம சூடான எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி இடியாப்பம் மேக்கரை எடுத்து சைட்ஸில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் மாவை கொஞ்சம் போட்டு நல்ல சூடான எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்ட உடனே நல்லா பொரியணும். ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா, ஒரு ட்ரிப்பு போட்டிங்கன்னா ஒன்று ஃபுல்லாகவே போட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட் சைட் ஃப்ளிப் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ஓம் பொடி உங்களுக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ எனக்கு ஓம் பொடி வந்திருக்குன்றது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது லாஸ்ட்டு ட்ரிப்பு. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு நல்லா தட்டிட்டு சூடான எண்ணெயில் அதையும் பொரித்து அந்த ஓம் பொடி மேலே போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுங்க. ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதையும் மேலே போட்டு டெக்கரேஷனாக பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பட் இந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவராக இருக்கும். இந்த பூண்டும் கருவேப்பிலையும் தாங்க எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, ஃபேன்டாஸ்டிக்கான ஓம் பொடி நம்ம வீட்லேயே 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.